ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2026 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பேஸ்லேருந்து கோர் வரைக்கும் A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். இது முழுக்க பிகினர்ஸ்க்காக. இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்களும் வீடியோ முழுமையாக பாருங்கள். சம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ப்ரிப்பரேஷனை நீங்கள் இன்னும் மெருகேற்றிக்க முடியும். ஸோ குரூப் 4 எக்ஸாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எந்த மாதிரி படிக்கணும், என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த 170+ எடுக்க எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், இன் டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சரி. குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும். 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூணுமே கொடுத்துருக்காங்க. சில பேர் யோசிக்கிறது, நான் மினிமம் குரூப் 4 எக்ஸாமாவது ப்ரிப்பேர் பண்ணி ஜாப்குள்ளே வந்து போய்டணும், அந்த மாதிரி யோசிப்பாங்க. ரைட், குரூப் 4 படிக்க ஆரம்பிக்கணும், தமிழ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறேன், ஒரு கிளாஸ் போடுறேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது. ஏன் வந்து மிஸ் ஆகுது, என்ன படிச்சிருக்கும், இந்த ஒரு விஷயம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி கரெக்டான வழியில் அடிப்படையிலிருந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா குரூப் 4 கிராக் பண்ண முடியும். ஓகே, சரி. 2026 எக்ஸாம்ஸ் எப்போ வரப்போகுது? ஸோ நோட்டிஃபிகேஷன் October 6 கொடுக்க போகிறாங்க. எக்ஸாம் டேட் December 20 கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் ஆனுவல் பிளானர் இது நடக்க போகுது, மாற்றம் இல்லை. வேக்கன்சி நம்ம யாருக்குமே தெரியாது. ஓகே, சரி. குரூப் 4 எக்ஸாம் இதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால், இங்கிருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக கிளியர் பண்ண முடியும். ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க, அதாவது கிளியர் பண்ண முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா, படிக்க முடியுமான்னு கேட்டால் இந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் இதுக்கான பதில் முடியும், படிக்கலாம், இதான் சொல்லுவாங்க. நம்ம லாஸ்ட் வரைக்கும் கேள்வி மட்டுமே தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதை யோசிக்காதீங்க. நம்ம டார்கெட் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துட்டாங்க. December 20 எக்ஸாம் எழுத போகிறோம். அது வரைக்கும் இன்னும் எக்ஸாமுக்கு 100 நாள் இருக்குது, 120 நாள் இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நீ கொடுக்குற உழைப்பு தான் எக்ஸாம் ஹால்குள்ளே ஒழுங்காக பண்ணுறதுக்கான வழியாக வந்திருக்கும். ஓகே, சரி. ஒரு பிகினராக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், புக் லிஸ்ட் கொடுங்க, இந்த புக்கை நான் படிக்கிறேன், எல்லாம் வந்து ஓகே. ஓகே, பட் என்னென்னா நம்ம என்ன படிக்கிறோம், எதுக்காக வந்து படிக்கிறோம், எந்த போஸ்ட் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா சில பேர் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா, நான் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா எழுத முடியாதா, சிலபஸ் இவ்வளோ இருக்கா, நான் படிக்க முடியுமா படிக்க முடியாதா, தமிழ் இருக்கா, இங்கிலீஷ் இருக்கா, மேக்ஸ் இருக்கா, அதாவது படிக்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இது எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் அப்போ யோசிக்கும் போது நீங்கள் பாதி கடல் தாண்டி இருப்பீங்க. அந்த டைமில் ஒரு விஷயம் நெகட்டிவாக தோணுச்சுன்னா எல்லாமே உடஞ்சிரும். அதை பண்ணாதீங்க. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியுமா, ஸ்டார்ட் பண்ண முடியாதா, என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன ஏஜ் லிமிட், என்ன புக் லிஸ்ட் இருக்குது, இந்த புக்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா, எங்கெல்லாம் கவர் ஆகுது, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இதுக்காக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. அப்போ குரூப் 4 ப்ரிப்ரேஷன் நம்ம படிக்க போகிறோம். ஒரு பிகினரை நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்காக முக்கியமான சில ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரியா? ஓகே, ரைட். சரி, எங்கே ஆரம்பிக்கணும்? ஒரு பிகினராக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அகாடமி போகணும், டெஸ்ட் பேட்ச் போடணும், கிளாஸ் ஜாயின் பண்ணணும், படிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரைட், தப்பே கிடையாது. பட் என்ன படிக்கிறீங்க, என்ன நம்ம கொண்டு போக போகிறோம், இந்த விஷயம் தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சியோட லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரோ, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டும் ஆகும், நான் இதை படிக்கிறதுக்கே தமிழ் படிச்சிருவேன், இங்கிலீஷ் படிச்சிருவேன், மேக்ஸ் படிச்சிருவேன்னா படிக்கலாம். அந்த கட் ஆஃப் நம்ம 1 or 2 மார்க் மிஸ் ஆகுது எல்லாமே அந்த அடிப்படை புரிஞ்சிக்காமல் எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் அந்த ஆங்கிளில் போகாதீங்க. ரைட், அடிப்படை சில விஷயங்கள் இருக்குது. 1, நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்க்கணும். 2, சிலபஸை முதல்ல படிக்கணும். புக்கை படிக்கிறது இல்லை, கண்டென்ட்டை படிக்கிறது இல்லை, டெஸ்ட் போட்டு பார்க்கறது இல்லை. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பேட்டர்ன் இருக்கு, அந்த பேட்டர்ன் லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருந்தாங்க, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணும். இங்கே தான் அந்த டாப்பர் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. அதை ஃபர்ஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க, எல்லாமே சுலபமாக இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ண போகிறது, ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம், இங்கே கொண்டு போய்கிட்டு இருக்கோம், என்ன சிலபஸ் இருக்குது, லாஸ்ட் இயர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கேள்வி கேட்கல, இந்த புக் கேட்டிருக்காங்க, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் திங் கலெக்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது குரூப் 4 எக்ஸாம் வந்து படிக்கிறோம். குரூப் 4 VAO வந்து படிக்கிறோம். என்னென்ன போஸ்ட் இருக்குன்றது ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். பட் இங்கே ஒரு விஷயம் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன போஸ்ட்டு,
அதை மட்டும் பார்த்தா போதும். இல்லை என்ன வேலை இருக்குது, என்ன சேலரி இருக்குது, எந்த மாதிரி டைப் ஜாப் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா ஒரு சில போஸ்ட் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில போஸ்ட் பெட்டராக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்காக நான் வந்து படிக்க போகிறேன் அந்த ஆங்கிளில் போகாதீங்க. ரைட்டா? இங்கே கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட என்ன கொடுத்துருக்காங்க, 25 போஸ்ட் கொடுத்துருக்காங்களா? 25 போஸ்ட்டுக்குமே ஒரே எக்ஸாம்ஸ் தான். இந்த வேகன்சி நீங்கள் வந்து பார்க்க வேணாம். இந்த வருஷம் அது வந்து சேஞ்ச் ஆகலாம், கம்மியாகலாம், அதிகமாகலாம். அப்போ இந்த 25 போஸ்ட்டுக்குமே ஒரே எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன மார்க் வருதோ அந்த மார்க் பேஸ் பண்ணி உங்களோட வேலை வந்து மாறும். நான் ஆரம்பத்திலே இந்த வேலைக்காக தான் நான் படிக்க போகிறேன், அந்த ஃபிக்ஸிங் வந்து வேண்டாம். நல்ல விஷயம் தான், அது தப்பு கிடையாது. ஒரு டார்கெட் நமக்கு கிடைக்கும். பட் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எதிர்பார்த்த லெவலுக்கு நீங்கள் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 169 எடுத்தால் நான் ஸ்டெனோ வந்து போகலாம். ஒரு டாபிக் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, ஒரு டார்கெட் வந்து இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் 168 வருது அப்படின்னும் போது அந்த எக்ஸாம் ஹால்லேயே ஒரு நம்பிக்கை வந்து உடையும். மற்ற கேள்விகள் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் வந்து போயிடும். ரைட்டா? ஸோ எதுவுமே வந்து வேண்டாம். நம்ம டார்கெட் என்னென்ன போஸ்ட்லாம் வந்து இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, பர்சனல் கிளர்க் இருக்குது, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இருக்குது, ஃபாஸ்ட் கார்டு இருக்குது. இதை மட்டும் பார்த்தா போதும், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் போஸ்ட்டை ஃபுல்லாக வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது ஏஜ் லிமிட் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி நான் படிக்க போகிறேன்னு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வருது, பாதி படிச்சுட்டு எனக்கு எலிஜிபிள் இருக்கா இல்லையா, நான் படிக்கலாமா வேண்டாமா. சில பேர் குரூப் 2 குரூப் 1 எலிஜிபிள் இருந்தாலும் நான் குரூப் 4 எலிஜிபிலிட்டி நினச்சி வந்துட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏஜ் இல்லாமல் இருக்கலாம், எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. நான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, தகுதி இருக்கா, நான் படிக்க முடியுமா, அப்ளிகேஷன் வேலிட் ஆகுமா, தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே? ஏன்னா இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மணி இல்லை, டைம். ரைட்டா? மினிமம் நீங்கள் ஒரு 3 மாதம் படிக்கிறீங்க, 4 மாதம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 4 மாதம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் படிக்க போகிறீங்க. வெளியே எங்கேயும் சுற்ற முடியாது, ஒரு படம் பார்க்க முடியாது, ஜாலியாக ஒரு ரீல்ஸ் பார்க்க முடியாது, எங்கேயுமே போக முடியாது. எல்லாமே நீ தியாகம் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பணையம் வச்சு தான் ஆகணும். எல்லாமே வேணும்னா நிச்சயமாக அது முடியாது. ஒரு சில விஷயங்கள் தள்ளிட்டா தான் சில விஷயங்கள் எடுக்க முடியும். சில விஷயங்கள் எடுக்கும் போது எல்லாமே கைக்கு வந்து சேரும். ஓகே? அப்போது என்னென்ன விஷயங்கள் இருக்குது கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். பார்த்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் திங் அதர்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி எம்பிசி இல்லாதவங்க ஜென்ரல் கேட்டகரி. நீங்கள் மினிமம் ஏஜ் லிமிட் எல்லாருக்குமே காமன் தான். அதாவது விஓ போஸ்ட் மட்டும் 21. நான் 10th முடிச்சு தான் எக்ஸாம் எலிஜிபிள் ஆனால் எஸ் எலிஜிபிள் தான். பட் ஏஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே விஓ போஸ்ட்டுக்கு 21 வயசு உங்களுக்கு முடிச்சிருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா போஸ்ட்டுமே 18. நீங்கள் 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க, இன்னும் 10th முடிச்சு எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டால் ஏஜ் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ணணும். ஏஜ் இருந்தால் தான் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் ஏஜ் இங்கே 21 ஃபார் விஏஓ அண்ட் மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே 18. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு, ரிசர்வேஷன் வராதவங்களுக்கு. மேக்ஸிமம் 32. ஓகே? அப்போ ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 32 ஃபார் ஆல் போஸ்ட். விஓ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 32. ஆல் தான் சிம்பிள். ஸோ ஜென்ரலாக வரவங்க எனக்கு இந்த ஏஜ் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எதுக்குள்ளே உங்களுக்கு ஆஸ் ஆன் 1/7/2026க்குள்ளே. ஓகே? சரி, மற்றவங்களுக்கு அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, ஏசி, எஸ்டியில் வராங்க இல்லையா, இவங்க கவர் ஆகிறது மினிமம் லிமிட் அதான் கொடுத்துருக்காங்க. விஏஓ போஸ்ட் வந்து பாருங்கள் 21லேருந்து 42. ஓகே? மற்ற எல்லா போஸ்ட்டுமே 18லேருந்து 34. அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசிக்கு 18 to 34. 18 to 34. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 18 to 37. ஓகேவா? ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன ஏஜ் கொடுக்கப்பட்டிருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிசி எம்பிசி என்ன இருக்குன்றதை கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஏஜ் லிமிட் எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லிமிட் இல்லாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிமிட் பார்க்கும் போது ஃபுல்லாக உடச்சி போயிடும். அந்த கதையே வேண்டாம். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே? சரி, நான் ஏஜ் நம்ம வந்து பார்த்துட்டேன். அடுத்த விஷயம் ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு 37 வரைக்கும். அப்போ ஒரு போஸ்ட்டுக்கும் அந்த ஏஜ் வந்து மாறுது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா நான் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிசி கேட்டகரி வந்து வரேன். ஓகே? பிசி கேட்டகரியில் எனக்கு 34, 35 ஆயிடுச்சு. எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டால் நீங்கள் பிடிஎஃப்ல இது வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுத முடியாது. பட் இங்கே வந்து பாருங்கள் சில போஸ்ட்டுக்கு 37 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இது கிளியராக பார்த்தா தான் நான் இருக்கா இல்லையான்னு கிளியராக தெரிய வரும். அதை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அதை வந்து பார்த்துடலாமா? மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். என்னங்க கொடுத்துருக்காங்க? ஸோ மினிமம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகே? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் மினிமம் அப்படின்னா நீங்கள் 10th வந்து முடிச்சிருக்கணும். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க. ஓகே? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை விட ஹையராக நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ரைட்? அதாவது 10th விட நீங்கள் அதிகமாக முடிச்சிருந்தா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை. இந்த ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 10th இயரில் முடிச்சிருக்கீங்களோ அது வந்து கொடுத்துருக்காங்க. நான் 10th அபவ் முடிச்சிருக்கேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லிமிட் அப்படின்ற விஷயம் வந்து கிடையாது. அப்போ கிளியராக செக் பண்ணிக்கோங்க. டிகிரி முடிச்சிருந்தா குரூப் 4க்கு வேறு ஏஜ் லிமிட், நான் டிகிரி முடிக்கல 10th தான் முடிச்சிருக்கேன்னா உங்களுக்கு வேறு ஏஜ் லிமிட். அப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, சரி. இங்கே 10th முடிச்சிருந்தா எக்ஸாம்க்கு எலிஜிபிள். அண்ட் ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரி பேஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. டிகிரி முடிச்சிருந்தா அந்த போஸ்ட் வந்து மாறலாம், உங்களுக்கான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்க்கலாம், டைப்பிஸ்ட் பொறுத்த வரைக்கும் டைப்பிங் முடிச்சிருந்தா தான் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். அப்போ டைப்பிங்கில் உங்களுக்கு மார்க் எது இருக்குது பேஸ் பண்ணி எல்லாம் வந்து பின்னாக மாறும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, ஓகே இந்த மாதிரி போஸ்ட் இருக்குது, ஏஜ் இருக்குது, படிக்க ஆரம்பிங்க. மற்ற எல்லாமே அப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, ரைட்? ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்குது நம்ம வந்து பார்த்துட்டோம். அண்ட் ஏஜ் வந்து பார்த்துட்டோம், குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், என்ன சிலபஸ் பேட்டர்ன் இருக்குது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறைய பேர் தமிழ் இருக்கா, இங்கிலீஷ் இருக்கா, மேக்ஸ் இருக்கா தெரியாமலே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர், எல்லாரும் நான் சொல்லவே கிடையாது. சில விஷயங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க, ரைட்? எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் தான், சிங்கிள் பேப்பர். ஓகே, ஸோ சிங்கிள் பேப்பரில் 200 கேள்விகள் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், மொத்தமாக 300 மார்க் எக்ஸாம் உங்களுக்கு வந்து உண்டு, ரைட்டா? சிலபஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் பேப்பர், அதாவது பொது தமிழ். இந்த தமிழுக்காக தான் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே உங்களுக்கு 100 கேள்வி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 100 கேள்விகளில் நீங்கள் 85க்கு மேலே போட்டே ஆகணும், அது டவுட்டே இல்லை. அப்போ அந்த 85 எப்படி எடுக்கலாம், எப்படி படிக்கலாம், அதுக்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்து அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது. இங்கிலீஷ் யார் பண்ண முடியும்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் தான் பண்ண முடியும். அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்காங்க ஸ்கூல்ஸ்லேயும் யூனிவர்சிட்டியும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் அவைலபிள். மற்ற யாருக்குமே இங்கிலீஷ் கிடையாது, நான் வந்து தமிழ் தான் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கேன்னா எதுவுமே இல்லை. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு மட்டும்தான் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 4ல். மற்றபடி எல்லாருக்குமே உங்களுக்கு தமிழ் மட்டும்தான், இங்கிலீஷ் கிடையாது. ஓகே, அப்போது 100 கேள்விகள் இங்கிலீஷ், 75 கேள்விகள் ஜிஎஸ், 25 கேள்விகள் மேக்ஸ், ரைட்டா? இதுதான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் நாட் ஃபார் ஆல், ஒன்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தான். குரூப் 2 2Aல மட்டும்தான் இங்கிலீஷ் உங்களுக்கு அவைலபிள், சரியா? ஓகே, ஸோ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க? 300 மார்க் கொடுத்துருக்காங்களே, இந்த மார்க்லாம் வந்து விட்டுருங்க. நான் எவ்வளோ எடுத்தால் எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆக முடியும், மினிமம் குவாலிஃபை மார்க்லாம் கணக்கு இல்லை, ரைட்டா? கொடுத்துருக்க 200 கேள்விகளில் ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னா இங்கே மினிமம் நீங்கள் 170 டச் பண்ணி ஆகணும். கொஞ்சம் பேப்பர் டஃப்பாக இருக்குது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 165 அந்த மாதிரி வந்து கொண்டு போகலாம். அந்த கேஸ்ட் பேஸ் பண்ணி மாறும். இப்போ ஜென்ரலுக்கு ஒரு 165 வருது அப்படின்னா பிசி எம்பிசி ஒரு 160 வந்து வரும். பேப்பர் பேஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து மாற சான்ஸ் இருக்குது. பட் இன் ஜென்ரல் இங்கே ஒரு 165 அபவ் நீங்கள் வச்சுருந்தா குரூப் 4க்கு சேஃப் ஜோனாக வந்திருக்கும். அந்த போஸ்ட் பேஸ் பண்ணியும் அண்ட் கேஸ்ட் பேஸ் பண்ணியும் கட் ஆஃப் வந்து மாறும். நான் சொல்கிறது எல்லாமே ஹை கட் ஆஃப், அதாவது ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஃபஸ்ட்டு கட் ஆஃப் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது மாறலாம், அதாவது கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது, அதிகமாக சான்ஸ் இருக்குது. பட் ரொம்ப அதிகமாகலாம் வந்து போகாது. 170 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலகட்டம் ஜிஎஸ்ஓ, மேக்ஸோ, லாங்குவேஜோ பேப்பர் ரொம்ப சிம்பிளாக கொடுக்கறது கிடையாது. அதாவது ஒரு 5 இயர்ஸ் பேக் குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம லாங்குவேஜில் 99 கூட வந்து போட்டிருக்காங்க. போட முடியும், அந்த மாதிரி ஈஸியாக இருந்தது. ஈஸியாக மீன்ஸ் படிக்க முடியும், சோர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த முறை சிலபஸை மாற்றினதுக்கு அப்புறம் பேப்பர் வேறு மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் 95லாம் டஃப்பாக இருக்குது. அப்போ 80-85 ரீச் பண்ணும்போது பேப்பருக்கு ஏற்ற மாதிரி கட் ஆஃப் வந்து மாறலாம். அப்போ அந்த 200 கேள்விகளுக்கு 160 170 எடுக்க முடியும். ஒரு பிகினராக படிக்க ஆரம்பிக்க வரும்போது குரூப் 4ல் எவ்வளோ வந்து எடுக்கணும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கட் ஆஃப் இவ்வளோ தான் வந்து இப்போ எடுக்க முடியும், இவ்வளோ தான் வந்து எடுக்கணும், ஒரு 140லாம் செல்லாது, 165 வேணும். அப்போ என்ன பண்ண முடியும், படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மார்க் ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸாம் அப்ஜெக்டிவ் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து வைப்பாங்க. சரி, பேட்டர்ன் நான் வந்து பார்த்துட்டேன். அடுத்து நான் என்ன பார்க்கணும், வேறு யார், சிலபஸ் தான். ஓகே, கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் பேப்பர் ஜென்ரல் ஸ்டடீஸில் 75, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி அப்படின்னு இருக்கும். மேக்ஸ், தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த சிலபஸ் இருக்குல்ல, இந்த சிலபஸை எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிச்சிடுவாங்க. என்னென்ன சிலபஸ் இருக்குது, இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்க, ஜியோகிரஃபி என்ன இருக்குது, எத்தனை கேள்வி கேட்குறான்றத சிலபஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிக்கணும் மீன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லா டாப்பிக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி கல்ச்சர்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல், தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்ட்டு இங்கிலீஷோ தமிழோ என்ன சிலபஸ் இருக்குதோ ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்கணும். அண்ட் இங்கே ஜிஎஸும் மேக்ஸும் பைலிங்குவல் பேப்பர் வந்து வரும்.
தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் ஜிஎஸும் மேக்ஸும் இன் பைலிங்குவல், மொழிப்பாடம் மட்டும்தான் தமிழில் மட்டும் அவைலபிள். ஓகேவா? அப்போது இந்த சிலபஸை ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிக்கணும். ரைட்டா? ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு சிலபஸ் பார்த்தாச்சு, படிக்க ஆரம்பிக்கணும். நான் வந்து படிக்கணும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், குரூப் 4க்காக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மினிமம் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க போதும் இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ கோவிட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸுமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்னு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். எல்லாமே எடுத்துகிட்டு ஹிஸ்ட்ரி எப்படி கேட்டிருக்காங்க, ஜியோகிரஃபி எப்படி கேட்டிருக்காங்க, பாலிட்டி எப்படி கேட்டிருக்காங்க, தமிழ் எப்படி இருக்குது, இங்கிலீஷ் எப்படின்றத எல்லாமே பிவைக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கணும். இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் 10 நாள் எடுத்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சுங்க, ப்ராப்ளமே கிடையாது. அப்போ அந்த பிவைக்கில் 5 இயர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வச்சிடணும். ஓகேவா? ஏன்னா ஒரு புக்கை நீங்கள் படிக்கும் போது இந்த புக்கு ஹிஸ்ட்ரி கவர் ஆயிருக்கா, ஜியோகிரஃபி கவர் ஆயிருக்கா, இந்த டாப்பிக்கில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, நான் 6th புக் ஃபுல்லாக வந்து படிச்சுட்டேன், பிடிச்சதுக்கப்புறம் அந்த புக்கை பேஸ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அதை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகே? அடுத்தது புக்ஸு ஸ்டாண்டர்ட் வைஸாக இல்லாமல் நீங்கள் இங்கே பண்ண போகிறது சிலபஸ் வைஸாக வந்து படிக்கணும். 6th இண்டஸ் வேலி இருக்கும், 11th இண்டஸ் வேலி இருக்கும், ரெண்டுமே கம்பேர் பண்ணி படிக்கணும். 7th குப்தாஸ் இருக்கும், 11th குப்தாஸ் இருக்கும், கம்பேர் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி சிலபஸ் வைஸாக நீங்கள் போனமே தவிர 6th, 7th, 8th அப்படி நீங்கள் போகக்கூடாது. அப்படி போனால் படிக்கலாம், கட் ஆஃப் கிட்ட போகிறது கஷ்டமாக இருக்கும். சிலபஸ் வைஸாக நீங்கள் போகணும். என்ன புக்ஸ் நான் வந்து படிக்கலாம்? ரொம்ப சிம்பிளுங்க. 6th 12th வரைக்கும் சமச்சீர் புத்தகம், அதாவது ஃபார் பாலிட்டி, ஃபார் ஹிஸ்ட்ரி, ஃபார் ஜியோகிரஃபி, ஃபார் எக்கனாமி அண்ட் எத்திக்ஸ். ரைட்டா? இந்த புக்ஸ் சயின்ஸ் கூட வந்து விட்டுருங்க. இந்த புக்ஸ் 6th 12th வரைக்கும் நியூ சமச்சீர் புக்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கணும். இங்கிருந்தா கேள்விகள் வரும். அதாவது ஒரு 10 கேள்விகள் 15 கேள்விகள் வெளியிருந்து கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, டஃப்பாக வந்திருக்கும். அதுக்காக ஒட்டுமொத்தமாக நாம் இழக்க முடியாது. அதாவது 75 ஜிஎஸ் இருக்கு ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டியில். 75ல் ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்கிடலாம். 65 கேள்விகளில் 55 கேள்விகள் இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் வரும், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ. சந்தேகமாக இருக்கா? என்ன பண்ணலாம்? எடுத்துக்கோங்க, சமச்சீர் புக்கை கையில் எடுத்துக்கணும் ஒரு கையில், அடுத்த கையில் பிவைக்கு எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும் கேட்டிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. டவுட் இருந்தால் நீங்களே உங்கள் வேலையை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த 50-55 இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து முடிக்கணும். அதை முடிச்சாதான் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். அதாவது தமிழ் இருக்கா, தமிழுக்கு எப்படி படிக்கணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், என்ன சிலபஸ் இருக்குது, அதுக்கான டெஸ்ட்டில் நான் வந்து கொடுத்துருக்கேன், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே தமிழில் உங்களுக்கு ஒரு 85 நம்ம ரீச் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஜிஎஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸு இது எல்லாமே சேர்த்து ஒரு 60 கிட்ட வந்து போய் ஆகணும். ஒரு 145 நம்ம ரீச் பண்ணிடணும். ஓகேவா? இந்த 145 ரீச் பண்ணிட்டா மேக்ஸில் 20 நம்ம வந்து வச்சுக்கலாமே. நான் சொன்ன அந்த மினிமம் அந்த 165 ரேஞ்சிங் வந்து இப்போ வந்துடும். இது சொல்கிறது ஈஸியாக இருந்தாலும் இதை நீங்கள் ரீச் பண்ணி தான் ஆகணும். இங்கே தமிழில் ஒரு 15 கேள்விகள் நான் வந்து விட்டுருக்கேன், ஜிஎஸ்ல ஒரு 15 கேள்வி வந்து பின்னாக விட்டுருக்கேன், மேக்ஸில் 5 கேள்வி வந்து பின்னாக விட்டுருக்கேன் இல்லையா? அப்போ இது சம்டைம் உங்களுக்கு மாற சான்ஸ் இருக்கா? இந்த 85ல் ஒரு 88 வந்து மாறலாம், 60 ஒரு 62 வந்து மாறலாம், 20 22 வந்து மாற சான்ஸ் இருக்குது. இதை மாற்றும் போது தான் கட் ஆஃப் வந்து மாறும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு அடிப்படையாக தேவையான விஷயங்கள் பிவைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கணும். ப்ளஸ் 6th 12th வரைக்கும் சமச்சீர் புத்தகம், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமி, எத்திக்ஸ் போதும். இதை மட்டும் ஃபுல்லாக வந்து முடிங்க. முடிச்சுட்டேன், நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பார்க்கறது, வெளியே படிக்கிறது, அங்கெல்லாம் வந்து போய்க்கலாம். நான் இதை முடிக்காமல் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா உங்கள் தலையில் நீங்களே கல்லை தூக்கி போட்டுக்கிறாவே சமம். அதை பண்ணாதீங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பார்க்கலாம். அதாவது வெளியே கேட்குற 10-15 கேள்விக்காக கையில் இருக்கிற 45-55 கேள்வி விடணுமான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களோட சாய்ஸ் தான். சரியா? இதை முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து போகணும். நான் திரும்ப சொல்கிறேன், பேப்பர் வந்து டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. குரூப் 4 தானே, 10th லெவல் கேட்க மாட்டாங்க, டிகிரி லெவல் தான் கேட்பாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். பட் சோர்ஸ் கையில் இருக்குது. அந்த 50 கேள்விகள் சமச்சீர் புத்தகம் தான், அங்கே தான் கேட்பாங்க. சமச்சீர் புத்தகம் பேஸ் பண்ணி we can answer. 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, 3 வந்து வெளியிருந்து கேட்பாங்க, 1 உள்ளே கேட்பாங்க. அந்த 1 கண்டுபிடிக்கணும். அதை பண்ண முடியுமானா ப்ராப்பரான ப்ராக்டிஸ் ரிவிஷன் வேணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இதுதான் குரூப் 4க்கான ஸ்ட்ராட்டஜி. வேறு எதுவுமே இல்லை. சிலபஸ் பார்த்துக்கோங்க, ஸ்கீம் பார்த்துக்கோங்க, என்ன போஸ்ட் இருக்குது, என்ன சோர்ஸ் இருக்குது பார்த்தாச்சு. சோர்ஸ் நான் கொடுத்துட்டேன். சமச்சீர் புத்தகம் 6 to 12 ப்ளஸ் பிவைக்யூ ஃபார் தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி எல்லாமே இதை முடிச்சா வந்து போதும். தமிழுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. 85 ஆல்ரெடி கையில் வந்து கொடுத்துருந்தேன் நான் உங்களுக்கு. பேலன்ஸ் ஜிஎஸ் மேக்ஸ் நீங்கள் முடிச்சா போதும். குரூப் 4 கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே? ஸோ இதான் சிம்பிள் சொல்யூஷன். இதை நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணி படிக்கலாம், வீட்டிலேருந்து படிக்கலாம், உங்கள் சாய்ஸாக எப்படி தான் பரவாயில்ல. ஒரே விஷயம் தான், சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஓகே, டெலகிராம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.